அதுக்கப்புறமா 3 அவெஞ்சர்ஸ் வித் தானோஸ்ங்கிற ஒரு பெரிய ஃபைட் ஒன்று நடக்கும். அதில் இப்போ நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, தோர் தானோஸோட ஹெட்டுக்கே தான் குறி வச்சு அடிச்சுக்கிட்டு இருப்பார். எல்லா ஃபைட்லேயுமே அதே மாதிரி தான் பண்ணியிருப்பார். ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை நெஞ்சில் அடித்து மிஸ் ஆயிடுச்சு. அதனால் இந்த தடவை கரெக்டாக பண்ணணும்னு ஹெட்டுக்கே தான் குறி வைப்பார். ஆனால் அவரால் ஒன்றுமே முடிஞ்சிருக்காது. அதுக்கப்புறமா அயன்மேன் வந்து தோர்கிட்ட ஹிட் மீ அப்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் தோர் மொத்த தண்டர் பவரையும் அயன்மேனோட முதுகில் இறக்குவார். அது வந்து ஃபுல் பவராக சார்ஜ் தானோஸ் மேலே போயிட்டு விழுகும். அயன்மேன் 1ல் தோருக்கும் அயன்மேனுக்கும் ஒரு பெரிய ஃபைட் நடந்திருக்கும். அதில் தோர் மொத்த எலக்ட்ரிக் பவரையும் அயன்மேன் சூட்டில் அடிக்கும்போது அது 400% சார்ஜ் ஏற்றிருக்கும். அதுக்கான ஒரு சின்ன ரெஃபரன்ஸாக தான் இந்த சீனை கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா கேப்டன் அமெரிக்காவுக்கும் தானோஸ்க்கும் ஒரு பெரிய ஃபைட் ஒன்று நடக்கும். அதில் தானோஸ் வந்து கேப்டன் அமெரிக்காவோட ஷீல்டுலேயே அவரோட உருமெட்டில் ஆன பிளேடை வச்சு